Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Malli 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 malli. என்னங்க உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் சில மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? எழுந்திருங்க முதல்ல. ஏய் மல்லி, இப்ப நீ எழுந்திருக்க போறியா இல்லையா? அக்கா ஒரு நிமிஷம் உட்காருங்க. எதுக்குப்பா? இன்னும் எதுக்கு உட்காரணும்னு கேக்குறேன். ஜோசியர் தான் உங்க உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொன்னார்ல, அதுக்கப்புறமா எந்திரிச்சு போகாம அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. அக்கா நான் ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லிக்கிறேன், அதை மட்டும் கேட்டுட்டு அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. இன்னும் என்ன உண்மையை சொல்ல போறீங்க? எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. ஏய், எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு போக முடியுமா? வீட்டு கூப்பிட்டு சம்மந்தம் பேசியிருக்கோம், எப்படி விட்டுட்டு போக முடியும்? பேசாம உட்காரு. மச்சான், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். இது என் ஜாதகமே கிடையாது. சொல்ல போனா எனக்கு ஜாதகமே கிடையாது. அப்புறம் ஜாதகம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்களே, அது என்ன? ஜாதகம் தப்பா இருக்குன்னு உடனே பேச்ச மாத்துறீங்களா? இதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது. அக்கா நான் ஒன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நான் மாத்தி பேசுறேனா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நேத்து மச்சான் திடீர்னு வந்து கோயிலுக்கு போய் ஜாதக பொருத்தம் பார்க்கணும்னு சொன்னாரு. ஜாதகம் இல்லைன்னு சொன்னா அது கௌரவமா இருக்காதுன்னு சொல்லி என் அம்மா தான் ஒரு ஜோசியரை பார்த்து 19 ஒரு தேதியை சொல்லி ஜாதகத்தை எழுதி வாங்கிட்டாங்க. நான் பிறந்த தேதி கூட அம்மாக்கு சரியா தெரியாதுங்க மச்சான். அப்படியாம்மா? ஆமா தம்பி. இல்ல தம்பி, உங்க தங்கச்சி மேல ரொம்ப ஆசை வச்சுட்டான். அவனை ஏமாத்தக்கூடாதுன்னு ஒரு பொய்யான ஜாதகத்தை நான் எழுதிட்டேன். அது இவ்வளோ மோசமா இருக்கும்னு நான் நினைக்கலப்பா. ஏமா இப்படி பண்ணீங்க? ஜாதகம் இல்லைன்னு சொல்லியிருந்தா பிரசன்னம் பார்த்து முடிவு பண்ணிருக்கலாமே. ஏன் இப்படி பண்ணீங்க? நான் தான் சொன்னேனே தம்பி, என் பையன் மல்லி மேல ரொம்ப விருப்பமா இருக்கான், அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். மச்சான், எனக்கு இந்த நேரம் காலம் ஜாதகத்தை பத்திலாம் தெரியாதுங்க மச்சான். நான் என் உழைப்பு மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். முழு அர்ப்பணிப்போட உழைக்கணும், எப்பவும் உண்மையா இருக்கணும், எல்லார்கிட்டையும் நேர்மையா நடந்துக்கணும்னு என் அம்மா சொல்லி கொடுத்த விஷயத்தை தான் நான் வேதமா மனசுல வச்சிருக்கேன் மச்சான். நான் மல்லியை நல்லா பார்த்துப்பேங்க மச்சான். அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க மச்சான். இல்லைனா இப்பவே சொல்லிடுங்க, நாங்க இப்படியே போயிடுறோங்க மச்சான். ஜோசியர் ஐயா, இவங்க 2 பேத்துக்கும் பிரச்சனை பாருங்க. நல்லா இருந்தா கல்யாணத்தை வச்சுப்போம், இல்லைன்னா நிறுத்திடுவோம். மல்லியம்மா, நீங்க கண்ணு முன்னாடி வரவே மாட்டீங்களாமா? ஓம் அம்மே பகவதி, நல்வாக்கு தந்தருடும் தாயே. அம்பிகே போற்றி, ஆதிசக்தியே போற்றி போற்றி. எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன், எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. வெண்பா, 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 என் கூட தானே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தா, அதுக்குள்ள எங்க போனா? வெண்பா, 12 சொழியும் மல்லாந்து விழுந்திருக்கு. பிரபஞ்சமே வாழ்த்தினாதான் இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இவங்க 2 பேருக்கும் தாராளமா பண்ணி வைக்கலாம். அட பாவிங்களா, இவங்களை பிரிக்கவே முடியாது போல இருக்கே. இது சாதாரண கயிறு இல்ல, சக்தி வாய்ந்த கயிறு. அம்மனோட பாதத்துல வச்சு பூஜை பண்ண கயிறு. இந்த கயிறு வாங்கி
ஒருத்தர் இன்னொருத்தர் கையில கட்டினா அவங்க பிரியவே மாட்டாங்க. அம்மா நீங்க எப்பவும் என்னை விட்டு பிரிய கூடாது. சரிடா செல்லம். எனக்கு ஒரு கயிறு கொடுங்க. சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. ஏய் வெண்பா, வெண்பா, வெண்பா. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீங்க போய் சொல்றீங்க. நீங்க சொல்றதெல்லாம் போய். நீங்களும் போய், இந்த சாமியும் போய். ஏன் இப்படி போய் சொல்றீங்க? நீங்க ஏன் ஏமாத்திட்டு இருக்கீங்க? அம்மாடி, நான் என்னமா போய் சொன்னேன்? நீங்க போய் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த கயிறு வெறும் கயிறு தான். நீங்க அம்மன் கயிறுன்னு போய் சொல்லி விக்கிறீங்க. நீங்க சம்பாதிக்கணும்னா வேற ஏதாவது பண்ணலாம்ல. எதுக்கு ஏமாத்துறீங்க? நான் யாரம்மா ஏமாத்துனேன்? அன்னைக்கு இத சொல்லி தானே இந்த கயிறு வித்தீங்க. என் மல்லிமாவும் இந்த கயிறை வாங்கி கட்டி விட்டாங்கல. இங்க பாருங்க. இந்த கயிறை கட்டவங்க பிரியவே மாட்டாங்கன்னு சொன்னீங்க. நானும் மல்லிமாவும் பிரிஞ்சிட்டோமே. பாப்பா இப்படி என் பண்றா? மல்லிமா நட்டு போயிட்டாங்க. நீங்க இந்த மாதிரி கயிறுல விக்காதீங்க. யாரையும் ஏமாத்தாதீங்க. ஏன் ஏமாத்தீங்க? இனிமே யாரையும் ஏமாத்தாதீங்க. சொன்னா கேளு, சும்மா இரு. வெண்பா, என்ன பண்ற நீ? சொன்னா கேளு, சும்மா இரு. வெண்பா. அம்மாடி, சத்தியமா சொல்றேன், இது அம்மனோட பாதத்துல வச்சு பூஜை பண்ண கயிறு தான். நான் சொன்னது பொய் இல்லம்மா. உனக்கும் உன் அம்மாவுக்கும் பிரிவுங்கிறதே கிடையாது. நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா அம்மா என் கூட இல்லையே. இப்ப கூட பாருங்க. எங்க அம்மா வருவாங்கன்னு நினைச்சதா இந்த கோவிலுக்கே வந்தேன். என் அம்மாவை காணோம். அப்ப இந்த கயிறு போய் தானே? கயிறு பொய் கிடையாதுமா. இந்த அம்மா பெரிய விளையாட்டுக்காரி. பல விளையாட்டை நடத்தினவ. அதுவும் உன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்க வந்தா அவ விளையாட பிரியப்படுவா. நான் உன் கையில இந்த விளக்க தரேன். நீ போய் அந்த அம்மன் கிட்ட ஏத்து. உன் அம்மா எங்க இருந்தாலும் ஓடி வருவாங்க. இந்தா. இந்த விளக்கேத்துனா எங்க அம்மா வந்துருவாங்களா? நிச்சயமா வருவாங்க. இதுக்கு தர என்கிட்ட காசு காசுல இல்லையே. வேண்டாமா. நீ உன் அம்மாவை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா. இந்த பக்கம் ஒரு சின்ன குழந்தை பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தது பாத்தீங்களா? இல்ல பாக்கலங்க. வெண்பா, முத்தலம்மன் சாமி, என் மல்லியம்மனை விட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க இன்னைக்கு கோயிலுக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கோயில் முழுக்க தேடி பார்த்துட்டேன். என் அம்மா இல்ல. தயவு செஞ்சு என் மல்லியம்மாவை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து சாமி. நான் இப்ப கண்ணை மூடி சாமி கும்பிடுவேன். நான் கண்ணை திறக்கும் போது என் அம்மா முன்னாடி இருக்கணும். நீங்க தான் கொண்டு வந்து சேர்க்கணும் சாமி. அப்புறம் என்ன, 2 பேருக்கும் பொறுத்த இருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அடுத்தது என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அடுத்தது என்ன பாபு, கூடி சீக்கிரம் நிச்சயதார்த்தம் வச்சிடலாம். அதை வீட்டுல கூட வச்சுக்கலாம்பா. என்ன மாப்ள, நிச்சயம் வச்சிடலாமா? மச்சான், என்ன இப்படி கேட்டீங்க? அம்மாவும் நீங்களும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். மல்லிக்கு மட்டும் சம்மதமான்னு கேட்டு சொல்லுங்க. எனக்கு அது போதும் மச்சான். என்னம்மா, நிச்சயம் வச்சிடலாமா? ஏன் தம்பி, ஏன் சம்மதம்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லையோ? அப்படி இல்லக்கா. ஐயோ மறந்துட்டேக்கா. மச்சான், அக்காட்ட கேட்காம எதுவும் பண்ணாதீங்க சரியா? அவங்க சம்மதம் தான் முக்கியம். அண்ணே, நீங்க பேசிட்டு இருங்க. பிரகாரத்தை சுத்திட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா. போடி போ. நீ போனாதான் வெண்பா உன்னை எங்கேயாவது பாப்பா. வெண்பாவும் வந்து உன்னை காப்பாத்தலன்னு வையேன், அப்புறம் யாராலையும் காப்பாத்த முடியாது. உன்னை கொண்டு போய் பாழுங்கணத்துல தள்ளாம விட மாட்டாங்க. முத்தாலம்மன் சாமி, மல்லியம்மா வரணும். முத்தாலம்மன் சாமி, மல்லியம்மா வரணும்.
வந்து பாக்குறப்ப மல்லிமாவை எங்க நிறுத்தணும்னு கேட்டேன். நீ கொண்டு வந்து நிறுத்தல. நீ சாமி இல்ல, வெறும் கல்லுதான். இனிமே நான் உன்னை கும்பிட மாட்டேன். உனக்கு விளக்கேற்ற மாட்டேன். உனக்கு எதுக்கு விளக்கு? மச்சான் நீங்க பேசிட்டு இருங்க, கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி நான் எனக்கு லீவுன்னு சொல்லிடுறேன். சரிங்க. அம்மா நிச்சயதார்த்தத்தை வீட்லயே வச்சுக்கலாம் சொல்லிட்டீங்க. அப்படியே நாங்க பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தம்பி, உங்க தங்கச்சி நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அரவிந்த் எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இல்லப்பா அது மாப்பிள்ளை தம்பிக்கு புரியாதுல்லம்மா. நீங்க சொல்லுங்கம்மா, நான் பண்ணிடுறேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? அவனுக்கு 20-25 பவுன் நகை போட்டு பொண்ணு தரேன்னு சொன்னாங்க. ஆனா அவனுக்கு அந்த பொண்ணுங்கெல்லாம் பிடிக்கல. உங்ககிட்ட நான் அவ்வளோலாம் எதிர்பார்க்கல. ஒரு 15-20 பவுனோ போட்டதானே எங்களுக்கு கௌரவமா இருக்கும். நானும் என் பையனும் எதிர்பார்க்கலனாலும் எங்க சொந்தக்காரங்க எதிர்பார்ப்பாங்க. அதை மட்டும் பண்ணிடுப்பா. சரிங்கம்மா, நான் பண்ணிடுறேன். நிச்சயதார்த்தத்திலேயே 15 பவுன் நகையை போட்டு என் தங்கச்சியை கொண்டு வந்து நிறுத்துறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. 15 பவுன் நகையா? அப்போ இந்த கல்யாணம் நடந்த மாதிரி தான். பாப்பா, ட்ரெஸ்ல தீ. ஐயோ பாப்பா, எனக்கு நீ வேண்டாம். இனிமே நான் உன்னை கும்பிடவே மாட்டேன். பிடிச்சிருச்சு பாப்பா. பாப்பா இப்படி வா. மல்லிமா, 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 வெண்பா, மல்லிமா, மல்லிமா, மல்லிமா. மல்லிமா, என்னை விட்டுட்டு ஏன் மல்லிமா போனீங்க? வெண்பா. ஆமா சார், நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளில வந்திருக்கேன். வெண்பா, நீ எப்படி கோவிலுக்கு வந்த? நாகாந்திதா, இன்னைக்கு நீங்க கோவிலுக்கு வருவீங்கன்னு சொன்னாங்க மல்லிமா. நாகா நீ எப்ப சொன்னாங்க? நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க மல்லிமா. இப்ப யார் கூட வந்த? நானும் டாடாவும் வந்தோம். டாடா எங்கம்மா? உங்களை தேடுறதுக்காக டாடாவை நான் விட்டு வந்துட்டேன் மல்லிமா. நான் உங்களை எவ்வளவு நேரம் தேடினேன் தெரியுமா? உங்களை கண்டுபிடிக்கவே முடியல. அன்னைக்கு இந்த கயிறு கொடுத்த மூக்கரம்மா இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு ஒரு விளக்கு கொடுத்தாங்க. அந்த விளக்கு எத்தனா உன் மல்லிமா வருவாங்கன்னு சொன்னாங்க. நீங்க வந்துட்டீங்க மல்லிமா. வெண்பா, வெண்பா, வெண்பா. டாடா, டாடா, நீங்க கோவிலுக்கு வந்தா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல, அது என்ன சர்ப்ரைஸ்னு பாத்தீங்களா? என் மல்லிமா வந்துட்டாங்க டாடா.
மல்லியம்மா கடிச்சிட்டாங்க அங்கிள். இவங்க தான் என் மல்லியம்மா. மல்லியம்மா, இவங்க தான் அரவிந்த் அங்கிள். நீங்க என்கிட்டயும் டாடா கிட்டயும் கோச்சிட்டு வீட்டை விட்டு வந்துட்டீங்களா? அப்ப நான் உங்களை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு டாடாக்கு தெரியாம வீட்டை விட்டு போயிட்டேன். அப்ப இந்த அங்கிள் தான் கார்ல வந்து என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. கோவில்ல ஜோடி போட்டு சுத்துனீங்களா? நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? மல்லி, நிக்க போகுது இந்த கல்யாணம். சொல்லுங்க மல்லி. சாரா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சார் உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க மல்லி, உங்களை தான் கேக்குறேன். சார் யார் உங்களுக்கு? விஜய் சார், மல்லி ஏதோ பதில் சொல்ல முடியாம தடுமாறுறாங்க. நீங்க சொல்லுங்க சார், மல்லி உங்களுக்கு யார் சார்? அது என்ன சார், மல்லி ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்க. அவங்களாலதான் பதில் சொல்ல முடியல. நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனி நடத்துறீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறாங்க? மல்லி யாருன்னு கேள்வி கேட்டா இவ்வளவு தடுமாறுறீங்களே. சொல்லுங்க சார், மல்லி உங்களுக்கு யாரு? மாப்பிள்ள இது வேண்டாங்க, விட்டுருங்க. அது எப்படி நான் விட முடியும்? மல்லியும் நானும் ஒன்னா பயணம் பண்ண போறவங்க. இப்ப வரைக்கும் கூட மல்லிக்கு யார் கூட பழக்கம் இருக்குன்னு தெரியாம இருந்தா அது நல்லா இருக்காது மச்சான். விஜய் சார் சொல்லுங்க, மல்லி உங்களுக்கு என்ன வேணும்? நல்லா முழிங்க. செம்மையா மாட்டிக்கிட்டீங்களா? வெண்பா வந்தா இந்த கல்யாண விஷயம் முடியும்னு நினைச்சேன். அது மாதிரியே நடந்துருச்சு. முத்தாளம்மா, உனக்கு அடுத்த வாரமே வந்து மாவிளை கேத்துறேன். சொல்லுங்கம்மா, நீங்க தான் அம்மான்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, ஏன் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. பாத்தீங்களா, யாருக்கும் தெரியாம நீங்க ரெண்டு பேரும் மூடி மறைக்கணும்னு நினைச்ச உண்மையா குழந்தை எப்படி பட்டுன்னு உடைச்சா பாருங்க. அதான் சார் குழந்தைங்கிறது. அப்படி உச்சந்தலையில போடு அணுகுண்ட. அரவிந்த், அவ குழந்தை, அவ புரியாம சொல்றான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேணாம். சார், குழந்தை எப்படி சார் புரியாம சொல்லும்? குழந்தைங்க தான் சார் உண்மையை சொல்லுவாங்க. இப்ப சொல்லுங்க மல்லி, நீங்க தான் வெண்பாக்கு அம்மாவா? சொல்லுங்கம்மா, நீங்க தான் அம்மான்னு சொல்லுங்க. வெண்பா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வா, வீட்டுக்கு போலாம். வா சார், அப்படிலாம் போயிட முடியாது சார். உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரியணும். நான் மல்லிமா விட்டு வர மாட்டேன்டா. வெண்பாக்கு மல்லி என்ன வேணுங்கிறத வெண்பா தெளிவா சொல்லிட்டா. அதே மாதிரி மல்லி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்களும் தெளிவா சொல்லுங்க. அப்பதான் இதை விட முடியும். சொல்லுங்க மல்லி, சொல்லி தொலையண்டி. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்த உண்டாக்கியிருக்கேன். விஜய் என் புருஷன்னு வாயை திறந்து சொல்ல. அரவிந்த், இங்க என்னடா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த குழந்தை அவர் அப்பாங்குது, மல்லி அம்மாங்குது. இதுக்கு மேல நீ என்னடா இங்க விசாரிச்சிட்டு இருக்க? வாமா யசோதா, இது நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். நல்லா கண்ணு காது எல்லாத்தையும் திறந்து வச்சு கவனமா கேட்டுக்க. அம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பதில் இப்ப கிடைச்சிரும். விஜய் சார், நேத்திக்கே உங்களுக்கு மல்லிகை அறிமுகப்படுத்தி வச்சேன்ல, அப்போ கூட உங்களுக்கு மல்லிகை தெரியும்னு சொல்லவே இல்லையே சார். ஏன் சார் சொல்லல? நேத்து நீங்க மல்லியம்மாவை பாத்தீங்களா டேடா? வெண்பா, கொஞ்சம் அமைதியா இரு. மல்லி, அவரை விடுங்க. உங்களுக்கும் சாரா தெரியுங்கிற மாதிரி நீங்க ஒண்ணுமே காட்டிக்கலையே. ஏன்? ஓ, நேத்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா? ஒரு சின்ன விஷயத்த ரெண்டு பேரும் மறைக்கிறாங்கன்னா அவங்க மறைக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. சொல்லுங்க விஜய் சார், நீங்க சொல்றீங்களா இல்ல நான் வேற எங்கேயாச்சும் போய் விசாரிக்கவா? பையன் ஏதோ கேன மாதிரி இருந்தா, ஆனா பாயிண்ட் பாயிண்டா பிச்சு எடுக்கிறான்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.